ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சூது கவ்வும் 2 திரைப்படத்துடைய விமர்சனத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். சூது கவ்வும் ஏற்கனவே நலன் குமாரசாமி அவர்கள் இயக்கத்தில் 2013ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் சூது கவ்வும். இதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது சீக்யூல்னு சொல்லுவாங்க, சூது கவ்வும் 2 திரைப்படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சில வருடங்களுக்கு முன்பே அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு. 2023 இந்த திரைப்படம் வெளியாகும்னு எதிர்பார்த்தாங்க. சில காரணங்களால் இந்த திரைப்படம் வெளியாகலை. இன்று தான் இந்த திரைப்படம் தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கும் இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கு. சூப்பர் மாமா. சூதுக்கும் முதல் பாகத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி அமைப்புகளை பார்த்துருக்கோம், எந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு மினிஸ்டர் மகனை கடத்தி அதை வச்சு எப்படி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறது, இவங்க 5 விதிகளை கடைப்பிடிச்சு எப்படி இப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அதில் அழகாக ஸ்க்ரீன் பிளே மூலமா அதில் கையாண்டிருப்பார் இயக்குனர் நலன் குமாரசாமி அவர்கள். பட் அதே மாதிரி சூது கவ்வும் 2வும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்னு போயிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு போய்ட்டு உட்காந்திங்கன்னா நிச்சயமாக அது ஏமாற்றமே. என்ன காரணம்னா, அந்த திரைப்படம் அப்போ வரும்போது விறுவிறுப்பாகவும் அதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க ஸ்க்ரீன் பிளேயில். இந்த திரைப்படத்தில் அதனுடைய தொடர்ச்சின்னு சொல்லி எடுத்து முதல்ல அந்த படத்தோடைய ஹீரோவே இந்த படத்தில் இல்லை, இந்த படத்தில் வேறு ஹீரோ டோட்டலாக. காஸ்ட் அண்ட் க்ரீவும் மேக்ஸிமம் அதில் சஞ்சிதா செட்டி நடிச்சிருப்பாங்க, இல்லை ஹரிஷா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசோக் செல்வன், பாபி சிம்மா இந்த மாதிரி கேரக்டர்லாம் இந்த படத்தில் யாருமே கிடையாது. அதில் இருந்த ஒரு 2-3 கேரக்டர் தான் உருப்படியான கேரக்டர் இந்த படத்தில் திரும்பவும் போட்டிருப்பாங்க. அது யாருன்னா MS பாஸ்கர், கருணாகரன் மற்றும் அண்ணன் ராதாரவி. இவங்கள மட்டும்தான் அகைன் அண்ட் அகைன் அதில் யூஸ் பண்ண மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸ்க்ரீன் பிளேவாச்சும் அட்லீஸ்ட் இதில் வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் பாகத்தில் எந்தெந்த மாதிரி காட்சி அமைப்புகளை பார்த்தீங்களோ அதே தான் 2ஆம் பாகத்துலேயும் வருது. பெருசாக ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் எப்படி அவங்க கடத்துவாங்க, அதில் எப்படி ரோட்டில் போகிறவங்கள தூக்கி போட்டு 40,000 சம்பளம் வாங்குறீங்களா, அப்போ 40,000 உங்கள்கிட்ட காசு ரெடியாக இருக்கா அப்படின்ற மாதிரி காட்சி அமைப்புகளை வரும் பார்த்துருப்பீங்களா. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் காட்சி அமைப்புகள் வருது. அதே மாதிரி ஒரு பொண்ணை கடத்துகிறாங்க, அதே மாதிரி தந்தைக்கிட்ட ஃபோன் கேட்குறாங்க, அதே மாதிரி அவர் ATM எடுத்துகிட்டு வராரு, அதே மாதிரி பேங்க்கில் பணத்தை வாங்கிட்டு போவார் நம்ம விஜய் சேதுபதி. இந்த படத்தில் மிச்சிஷியை வாங்கிட்டு போகிறார், அவ்வளோதான். பல காட்சி அமைப்புகள் பார்த்தோம்னா எல்லாமே அந்த படத்தில் பார்த்த அதே காட்சி அமைப்புகளை இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் காஸ்ட் அண்ட் க்ரீவ் மட்டும்தான் வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அந்த படத்தில் இருந்த அந்த அருள்தாஸ், யோக் ஜாப்தி இவங்க எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேரக்டரை வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, கொஞ்சம் பொலிட்டிக்கல் நடக்கிற நிகழ்வுகளை அதிகமாக சேர்த்துருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான விஷயங்கள் சும்மா ஒரு சின்ன சீன் பை சீனை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% கட்சி, இந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போயிடாரு, அந்த கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தொடங்கிட்டார், இந்த மாதிரி காட்சி அமைப்புகளை வச்சுருக்காங்க. இது படத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒட்டவே இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மிச்சி சிவா பண்ணுற அந்த ஒரு சில காமெடிகள், அவருடைய இதில் பார்த்தில அவர் பேசுகிறதே ஒரு தனி விதமான ஒரு ஸ்டைலாக இருக்கும்ல, ஒரு காமெடி ஏற்படுத்தும்ல. அந்த மாதிரி அவர் அவர் எப்படி சொல்லணும், ஒரு ஆக்ரோஷமாக இருக்க மாட்டார், ஒரு சீரியஸாகவும் இருக்க மாட்டார், சிரிப்பும் பெருசாக வராது, டான்ஸும் பெருசாக இருக்காது. ஆனால் அவருடைய ஆக்டிங் ஸ்டைலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீச் தான். அந்த ஸ்பீச்சில் ஓரளவுக்கு அவருடைய திறமையை மட்டும் வெளிப்படுது. அது மட்டும்தான் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மிச்சி சிவா உடன் இருக்கிறவங்களுடைய ஆக்டிங், இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா, ரமேஷ் திலக்கு, அப்புறம் அசோக் செல்வன் இவங்களுடைய கேரக்டர்லாம் நம்ம மனசில் ஆழமாக பதியும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது. ஆனால் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மிச்சி சிவா தவிர வேறு யாருடைய கேரக்டருமே நம்ம மைண்டில் ஃபாலோ பண்ணவும் முடியல, வேறு யாரையும் நம்ம போகவும் முடியல, அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த திரைப்படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் அர்ஜுன் SJ. அந்த திரைப்படம் முதல் பாகத்துடைய திரைப்படம் நம்ம நலன் குமாரசாமி அவர்கள் இயக்கியிருந்தார். ஆனால் இந்த திரைப்படத்தை டோட்டலாகவே ஒன்லி ஃபார் படத்தோடைய தயாரிப்பாளரும் அந்த படத்தில் நடித்த ஒரு சில நடிகர்களை தவிர்த்து மீதி எல்லாருமே இங்கே வேறு யாருமே அதே டீமே இங்கே ஒர்க் பண்ணலை. முதல்ல சூது கவ்வும் படத்தை ரசித்து பார்த்த அந்த ஆடியன்ஸுக்கு சூது கவ்வும் 2 நீங்கள் ஏற்கனவே அந்த படமே பார்க்கல, இது வரைக்கும் சூது கவ்வுமே நீங்கள் எப்படி இருக்காதுன்னு தெரிஞ்சுதுன்னா தாராளமாக இந்த சூது கவ்வும் 2 போய் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே நீங்கள் சூது கவ்வுனா நான் பார்த்து ரசித்தேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அதில் அனைத்து காட்சிகளையுமே இந்த படத்துலையும் வருது. வேறு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நடிகரை மட்டும் மாற்றி போட்டு எல்லா கதையும் அங்கே வந்த கதையை எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே எடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ சூது கவ்வும் முதல் பாகத்தை பார்த்து ரசித்தவங்க சூது கவ்வும் 2 பார்த்தீங்கன்னா அந்த படத்தை திரும்பவும் பார்த்த மாதிரி இருக்கா, அந்த டைட்டில் மட்டும் பார்ட் 2ன்னு வச்சுருக்காங்களே, வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணும். அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் வேறு, இந்த படத்தோட டைரக்டர் வேறு, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வேறு, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வேறு, அந்த படத்தோட ஹீரோ வேறு, இந்த படத்தோட ஹீரோ வேறு. சூது கவ்வும் 2 யாருமே இதை கவ்வ போகிறதில்ல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.